இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம்: உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். மத்தேயு 18:15. Today's Bible verse: Moreover, if your brother sins against you, go and tell him his fault between you and him alone. If he hears you, you have gained your brother. Matthew chapter 18:15. இந்த வசனத்தை மீண்டும் ஒருமுறை வாசிப்போம். நம்முடைய சகோதரன் நமக்கு விரோதமாய் குற்றத்தை செய்திருக்கும் போது நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், நாம் தானே அவனிடத்தில் சென்று சமாதானத்துக்கான வழிகளை கையாள வேண்டும். ஆனால் இது மிக கடினமான காரியம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருக்கும் போது 2 கேள்விகளை நாம் நம்மிடமே கேட்டுக்கொள்ள வேண்டும். முதலாவது கேள்வி: என்னுடைய சூழ்நிலையில் ஆண்டவர் இருந்தால் அவர் என்ன செய்திருப்பார்? இரண்டாவது கேள்வி: நான் என்னுடைய சகோதரனின் இடத்தில் இருப்பேனானால் எனக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று விரும்புவேன்? கடினமான சூழ்நிலையில் மேலே கூறிய கேள்விகளை நமக்கு நாமே கேட்டுக்கொண்டோமானால் எவ்வளவு நலமானதாக இருக்கும் என்பதை உங்களால் உணர முடிகிறதா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மன்னிப்பு மனிதனை மாற்றும். தவறு செய்கிறவர்களின் பின்னணியை நாம் சற்று நிதானத்துடன் ஆராய்ந்து பார்த்தால் அநேக வேளைகளில் பரிதாபமாக இருக்கும். மனப்பூர்வமாக மன்னிக்கும் போது வாழ்க்கை மாற வாய்ப்பு உண்டு. ஆமேன்.